Hey all, welcome to our channel Vimla Makeover Artistry. திருப்பூர் ஈவென்ட் எனக்கு ஒரு பயம். அவங்க எல்லாம் இது பண்ணாங்க, வயிற்றுல தான் இருந்தோம். சரி, அம்மாவுக்கு மேக்கப் பண்ணியிருந்தது பார்த்தீங்களா? ஸோ பேஸ் அந்த அளவுக்கு சட்டிலாகவே போயிட்டு லிப்ஸ்லாம் கொஞ்சம் நியூட் ஷேட் மாதிரி போகலாமா இல்லை ஏதாவது டார்க்கர் மாதிரி போகலாமா? எப்படி? பிகாஸ் எனக்கு இப்போ ஐஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஸோ அது வேணால் லிப்ஸ் வேணால் போல்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு நியூட் தான் பிடிக்கும். நான் கேட்குறவங்களுக்கு ஒரு சரி இல்லை, நியூட் நம்ம போடலாம். ஓவரால் லுக் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் போல்ட்னா நான் அது இவங்க என்னோடய பிரைட்ஸ்மெய்ட். இவங்களும் இவங்க அம்மாவும் மேக்கப் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு நம்ம மேக்கப் முடிச்சிட்டோம். இவங்களுக்கு இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். தென் இப்போ நான் கிரிப் ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண கிளைண்ட்ஸ் டைரெக்டாக பார்த்து இவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே நீங்கள் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நான் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் உங்ககிட்ட பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இவங்க ஆல்ரெடி மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது, அதனால நான் இப்போ பண்ணுறதில்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இவங்களும் இவங்க மாமும் மேக்கப் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டே இவங்க அம்மாவுக்கு நம்ம மேக்கப் முடிச்சிட்டோம். ஷி வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் லிப் ஷேட் மட்டும் யூஸ்வலாகவே நான் டார்க்கர் போடுவேன், நீங்கள் ஆனால் ரொம்ப சட்டிலாக போட்டிருக்கீங்க, ஸோ அது மட்டும் எனக்கு டார்க்கர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக அவங்களுக்கு அது ஒரு கோட்டிங்கும் கொடுத்துருந்தோம். இவங்க 1 வீக் பிஃபோர் கால் பண்ணி தான் எனக்கு இந்த மாதிரி ஐயில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ ஐ மேக்கப் நம்ம அவாய்ட் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு ப்ரைடுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். பட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு ஐஸ் கீழே ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் பிளெண்டர் இவங்களுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், கலர் கரெக்ஷன்ஸ் எதுவுமே ஐஸ் மேலே பண்ணல. இவங்களோட எக்ஸாக்ட் ஷேட் போட்டு பவுடர் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன ரீசன்னா, ஓவர் ஒர்க் அங்கே நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு ஐ என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தெரியல. டாக்டர் கன்சல்ட் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஓகே பண்ணுங்கள், பட் இந்த காஜல் லைனர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இவங்களுக்கு பெயினும் இருந்தது. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, லைட்டாக கிளிட்டர் போடலாமா, பிகாஸ் ஐஸ் வந்து கொஞ்சம் பாப் அவுட்டாக தெரியும், ஸோ கிளிட்டர் போடலாமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கு யூஸ்வலாகவே கிளிட்டர் பிடிக்காது, வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஐஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்க மிரர் கேட்டாங்க. கண்டிப்பாக அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நான் பண்ணுவேன். ஐஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கலர்ஸ் ப்ளே பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் என்ன, அவங்க ட்ரெஸ் கலருக்கு பண்ணலாம் அப்படின்ற எனக்கு தாட் வந்தது. ஜேம்ஸ் சார்லஸ் ஐ பேலட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு ப்ளூ ஷேட் எடுத்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். லேஷஸ் ஆல்சோ வேணவே வேணான்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜஸ்ட் வைக்கிறேன், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்றது சொல்லியிருந்தேன். பிகாஸ் இந்த லேஷஸோட க்ளூ வந்து டாப் லேயரில் தான் இருக்கும், உங்களுக்கு உள்ளே போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. ஐஸ் முடித்ததுக்கப்புறமும் இவங்க மிரர் கேட்டாங்க, ஐ மீன் லேஷஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமும். ஸோ மிரர் காமிச்சோம், இவங்களுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தடுத்த ப்ரொசீஜர் போகிறோம். ஸோ ஐஸ் கீழே ஒர்க் பண்ணுறது ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு டார்க்கர் ஷேட் அண்ட் ஒரு லைட்டர் ஷேட் வச்சு நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். பார்க்கணுமா? இங்கே இருக்கு. அந்த டெக்னிக் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக எல்லாமே அவங்களுக்கு மிரரில் காமிச்சிட்டு தென் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணேன். ஸோ ப்ளஷ் அப்புறம் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் நான் நியூட் ஷேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஓகே இல்லை அப்படின்னா நம்ம டார்க்கர் ஷேட் போகலான்றதை சொல்லியிருந்தேன். ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நியூட் ஷேட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது மாற்ற வேண்டாம், இதுவே போய்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு க்ரிம்பிங் பண்ணி நிறையா ஹேர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னனால இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் வித்தவுட் க்ரிம்பிங்கில் நம்ம வால்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். போத் ஆஃப் ஹாப்பி. ஸோ அவங்க அம்மாவோட கிளிப்பும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். அண்ட் ஃபைனல் சில கிளிப்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன்.
அவங்க ஃபேஸ் வந்து எவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள்.